அனைவருக்கும் வணக்கம். இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டிசம்பர் ஃபஸ்ட்டு பார்ட்டுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம தொடர்ச்சியாக பார்த்திங்கன்னா நம்ம டிஎன்பிசி குரூப் 2 குரூப் 4 டிஎன்யூஎஸ்ஆர்பி மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் ஸோ மற்ற போட்டித் தேர்வுகளுக்கு பயனுள்ள வகையில் நம்ம தொடர்ச்சியாக கரண்ட் அஃபேர்ஸ் கொடுத்துட்டு வரோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இந்த புதிய சேனலில் ஜனவரி 1 இப்போ நம்ம நவம்பர் கடைசி வரைக்கும் கொடுத்துட்டேன். இப்போ நம்ம பார்க்குறது டிசம்பரோட ஃபஸ்ட் பார்ட். ஸோ டிசம்பரோட இறுதி வரைக்கும் நம்ம கொடுத்துருவோம். ஸோ உங்களுக்கு 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் தேவைப்படுது, நீங்கள் ரிவிஷன் பண்ணணும் அப்படின்னா நம்ம சேனலில் கரண்ட் அஃபேர்ஸ் 2024 சொல்லி ஒரு தனியாக ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அந்த பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒவ்வொரு வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லையுமே அந்த வீடியோக்கான கொஷின் பேப்பரும் நான் அட்டாச் பண்ணியிருப்பேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதை படிச்சுட்டு ரிவிஷன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கொஷின் பேப்பருக்கான பிடிஎஃப் லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணியிருக்கேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணி டெஸ்ட் எழுதிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள், ரிசர்வ் வங்கியின் தற்போதைய ஆளுநர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இப்போ புதுசாக ஆளுநர் போட்டிருக்காங்க. ஸோ ரிசர்வ் வங்கியின் புதிய ஆளுநர் அப்படின்றது சஞ்சய் மல்கோத்ரா, ரைட்டா? இதுக்கு முன்னாடி இது நம்ம சக்திகாந்த் தாஸ் இருந்தார். அவர் ரிட்டையர் ஆனதுனால சஞ்சய் மல்கோத்ரா போட்டிருக்காங்க. ஸோ அடுத்தது, சமீபத்தில் இந்திய கடற்படையில் சேர்க்கப்பட்ட ஐஎன்எஸ் துசில் எந்த நாட்டு தயாரிப்பு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்திய கடற்படையில் சேர்க்கப்பட்ட ஒரு கப்பல் இது, ரைட்டா? ஸோ இது எந்த நாடு தயாரிச்சதுன்னா ரஷ்யா நாடு தயாரித்த அது கப்பல். டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க மத்திய அரசு முடிவு செய்துள்ள நாயக்கர்பட்டி எந்த மாவட்டத்தில் உள்ளதுன்றாங்க. இது செய்யணும், அவங்க கால் வரக்கூடாது. செய்துள்ள நாயக்கர்பட்டி எந்த மாவட்டத்தில் உள்ளது? மக்கள் போராட்டம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பொறுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி எல்லாருமே மத்திய அரசோட முடிவுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. நம்ம சட்டப்பேரவையிலுமே பார்த்திங்கன்னா இதுக்குன்னு ஒரு தீர்மானமும் கொண்டு வந்திருக்காங்க, ரைட்டா? டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்கக்கூடாதுன்னு சொல்லி, ரைட்டா? ஸோ இந்த நாயக்கர்பட்டி அப்படின்ற அந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இது மதுரையில் இருக்குது, ரைட்டா? ஸோ இது மதுரையில் இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ் தான் இந்த ஊர். ஸோ இங்கே தான் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்கிறதுக்கு மத்திய அரசு முடிவு பண்ணியிருக்காங்க, ரைட்டா? அங்கே அமைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம தனி தீர்மானமே போட்டிருக்கோம். ஆக்சுவலாக இதுக்கு உரிமை யார் கொடுத்துருக்காங்கன்னா இந்துஸ்தான் ஜிங்க் நிறுவனத்துக்கு கொடுத்துருக்காங்க, ரைட்டா? சரி, அதாவது மேலூர் வட்டம் நாயக்கர்பட்டி அப்படின்றது கூடுதலாக தெரிஞ்சுக்குவாங்க. சமீபத்தில் புவிசார் குறியீடு பெற்ற பாரம்பரிய கர்சோலா புடவை எந்த மாநிலத்தை சார்ந்ததுன்றாங்க. ஸோ இது புவிசார் குறியீடு எந்த இது கொடுத்தாங்கன்னா குஜராத் மாநிலத்தை சார்ந்த ஒரு பாரம்பரிய புடவை இது, ரைட்டா? குஜராத். சர்வதேச மனித உரிமைகள் தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சர்வதேச மனித உரிமைகள் தினம் டிசம்பர் 10. இது ஒரு முக்கியமான கொஸ்டின் கூட. டிசம்பர் 10ன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பீமா சகி திட்டம் எல்ஐசி திட்டம் பிரதமர் மோடி எந்த மாநிலத்தில் தொடங்கி வைத்தார்ன்றாங்க. இந்த பீமா சகின்றது எல்ஐசியோட ஒரு திட்டம் தான், ஸ்கீம் தான். இது ஒரு பெண்களுக்கான ஸ்கீம்னு சொல்லலாம். இந்த திட்டத்தை பாரத பிரதமர் மோடி அவர்கள் தொடங்கி வச்சிருக்காரு. அவர் எங்கே தொடங்கி வச்சார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஹரியானாவில் அது குறிப்பாக பானிபட் என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்துல தொடங்கி வச்சிருக்காரு. சர்வதேச தியான தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுன்றாங்க. இது சமீபத்தில் பார்த்தோன்னா ஐக்கிய நாடுகள் சபை, அதாவது ஐநா சபை அறிவிச்சிருக்கு. இந்த தேதியில் இதுக்கப்புறம் நம்ம சர்வதேச தியான தினம் அனுசரிக்க போகிறோம்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க, ரைட்டா? ஸோ இது எந்த தேதி அப்படின்னா டிசம்பர் 21. ஸோ இதுக்கப்புறம் சர்வதேச தியான தினம், ரைட்டா? சரி, அடுத்தது ஆப்ரேஷன் திரைநீக்கி என்ற பெயரில் இணையவழி குற்றங்கள் தடுக்கும் திட்டம் கொண்டு வந்த மாநிலம் எதுன்றாங்க. நம்ம தமிழ்நாடு தான், ரைட்டா? சைபர் குற்றம்னு சொல்லணும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி சைபர் இது பண்ணவங்க ஒரு 70 பேர் கைது பண்ணியிருக்காங்க. ஒரு திட்டமாக ஆப்ரேஷன் திரைநீக்கி அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. இது நம்ம தமிழ்நாடு தான். சர்வதேச ஊழல் எதிர்ப்பு தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சர்வதேச ஊழல் எதிர்ப்பு தினம் டிசம்பர் 9. ஸோ அடுத்தது 2024 ஆண்டிற்கான யுனெஸ்கோ விருது பெற்ற ஆபத் சகா ஈஸ்வரர் கோயில் எங்கே உள்ளதுன்றாங்க. ஸோ இந்த கோயில் பார்த்திங்க அப்படின்னா கும்பகோணத்தில் இருக்குது. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய ஒரு பழமை வாய்ந்த கோயில். இதுக்கு தான் யுனெஸ்கோ விருது கொடுத்துருக்காங்க, ரைட்டா? 2024 ஆண்டிற்கான அமைதிக்கான இந்திரா காந்தி விருது பெற்ற மிச்சல் பச்லெட் எந்த நாட்டின் முன்னாள் பிரதமர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இவங்க பார்த்திங்க அப்படின்னா சிலி நாடு இருக்கு இல்லையா? ஸோ சிலி நாட்டோட முன்னாள் பிரதமர். இந்திய ரிசர்வ் வங்கியின் ரெப்போ விகிதம், ரெப்போ வட்டின்னு சொல்லுவோம்ல, அதான் ரெப்போ விகிதம்னு சொல்கிறாங்க. ஸோ இது வங்கிகளுக்கு ஆர்பிஐ கடன் கொடுக்கக்கூடிய அந்த விகிதம், வட்டி விகிதம் தான் இந்த ரெப்போ விகிதம் அப்படின்னு சொல்லுவோம். ரெப்போ ரேட்டுன்னு சொல்லுவாங்க, ரெப்போ விகிதம் நம்ம தமிழில் சொல்கிறோம், ஓகேங்களா? 6.50 ரொம்ப நாளாகவே மாற்றாமல் 6.50 தான் இருக்குது. நீங்கள் ஒவ்வொரு மந்த் கரண்ட் அஃபேர்ஸும் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அந்த 6.5 தான் போட்டிருப்பாங்க. இந்த மாதமும் அதே தான் தொடர்ச்சியாக இருக்குது.
படைவீரர் கொடிநாள் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க. இந்த டிசம்பர் வந்து 7ஆம் தேதி படைவீரர் கொடிநாள் வந்து அனுசரிக்கப்படுகிறது. 2024ஆம் ஆண்டிற்கான தேசிய பஞ்சாயத்து விருது பெற்ற உடிபுத்ருக் எந்த மாநிலத்தில் உள்ளது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இது வந்து மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு இதுதான் வந்து தேசிய பஞ்சாயத்து விருது வந்து பெற்றிருக்கு. ரைட்டா? மகாராஷ்டிராவோட புதிய முதலமைச்சர் யார்? இப்போ ரீசெண்டாக எலெக்ஷன் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ வந்து பாஜக சேர்ந்தவங்க வந்து முதலமைச்சர் பதவி ஏற்றிருக்காங்க. அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவேந்திர பட்நாயக். இவர் தான் மகாராஷ்டிரா மாநிலத்தோட புதிய முதலமைச்சர். ஹரிமவ் சக்தி என்ற கூட்டு இராணுவ பயிற்சி எந்த இரு நாட்டுகளிடையே நடைபெற்றது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இது வந்து இந்திய மலேசியாவுக்கு இடையே நடைபெறக்கூடிய ஒரு கூட்டு இராணுவ பயிற்சி தான் இந்த ஹரிமவ் சக்தி அப்படின்றது. ரைட்டா? அடுத்து உலக மண் தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. உலக மண் தினம் டிசம்பர் 5ஆம் தேதி உலக மண் தினம் அனுசரிக்கப்படுகிறது. இந்திய கடற்படை தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது? இந்திய கடற்படை தினம் என்பது டிசம்பர் 4ஆம் தேதி அனுசரிக்கப்படுகிறது. ஸோ அது சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது? சர்வதேச மாற்றுத்திறனாளி தினம்ன்றது டிசம்பர் 3ஆம் தேதி வந்து அனுசரிக்கிறாங்க. உலக எய்ட்ஸ் விழிப்புணர்வு தினம், இது கூட ரிப்பீட்டடாக எக்ஸாமில் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி தான். உலக எய்ட்ஸ் விழிப்புணர்வு தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் 1ஆம் தேதி, டிசம்பரோட ஃபஸ்ட் நாள் அப்படின்னா எடுத்த உடனே உலக எய்ட்ஸ் விழிப்புணர்வு தினம். ஸோ அதுதான் வந்து டிசம்பர் 1ன்னு சொல்லுவாங்க. அடுத்து தேசிய மாசு கட்டுப்பாட்டு தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது அப்படின்றாங்க. இது வந்து டிசம்பர் 2ஆம் தேதி வந்து தேசிய மாசு கட்டுப்பாட்டு தினம் வந்து அனுசரிக்கிறாங்க. டிசம்பரில் நிறைய முக்கியமான தினங்கள் இருக்குது, கொஞ்சம் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட்டா? கடைசி கேள்வி உங்களுக்கான கேள்வி. இந்த கேள்விக்கு விடை தெரிஞ்சதுன்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த கொஸ்டின் பேப்பருக்கான பிடிஎஃப் லிங்க் தேவைப்பட்டுச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணிக்கலாம், நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்க. தொடர்ச்சியாக கரண்ட் அஃபேர்ஸை வந்து நீங்கள் ரிவிஷன் பண்ணுறதுக்கு நம்ம சேனலை வந்து மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் இப்போ வரக்கூடிய 2025 வரக்கூடிய குரூப் 4 தேர்வுக்கு படிச்சிருக்கீங்க அப்படின்னா நம்ம வின்னர்ஸ் கிளாஸ் அகாடமி சார்பாக நம்ம வந்து டெஸ்ட் பேஜ் மற்றும் வந்து ஆன்லைன் கிளாஸ் வந்து கொடுக்கறதுக்கான அட்மிஷன் வந்து போயிட்டுருக்கு. ஃபீஸ் ரொம்ப கம்மியாக தான் போட்டிருக்கேன். நம்ம புது சேனல்லையுமே போட்டிருப்பேன், பழைய சேனல்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ கொடுத்துருப்பேன். வீடியோ செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டெஸ்ட் பேட்ச் அட்மிஷன் ஆகணும், அது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா 8012781561 இந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப்பில் ஜஸ்ட் ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். மெசேஜ் பண்ணிங்கன்னா அவங்க குரூப் 4 டெஸ்ட் பேட்சுக்கான டீட்டெயில் வந்து கொடுப்பாங்க. செக் பண்ணி பார்த்துட்டு வந்து அட்மிஷன் வந்து போட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ கடைசி கேள்வி பாருங்கள். தற்போது உலக செஸ் சாம்பியன்ஷிப் யார்? ரைட்டா? நான் குழு கொடுத்தோன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிருப்பீங்க. இது ஈஸியான கேள்வியும் கூட, கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. உலக செஸ் சாம்பியன்ஷிப் யார்? அடுத்தது தமிழகத்தில் உலக செஸ் சாம்பியன்ஷிப் பட்டம் பெற்றவர்கள் எத்தனை பேர்? அது யார் பேர் தெரிஞ்சதுன்னா அந்த பேரை கூட வந்து நீங்கள் கமெண்டில் போடலாம். இதுதான் வந்து உங்களுக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான விடையெல்லாம் அடுத்த பார்ட் கரண்ட் அஃபேர்ஸில் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வந்துடும். ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.